والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. الحمد لله. القرآن உடைய 67வது சூரா சூரத்துல் முல்க், அதுக்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். அந்த 67வது சூராவுடைய விளக்க உரையை நம்ம பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முன்னுரை, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்தினுடைய விளக்க உரை. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் 9வது ஆயத்தினுடைய விளக்க உரை. அதற்கு முந்தின ஆயத்து 8வது ஆயத்தினுடைய இறுதி பகுதியில நரகத்தினுடைய காவலர்கள் நரகத்தில் வீசப்படக்கூடிய சமூகங்களை, கௌமுகளை பார்த்து அவங்க கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்பப்படவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அனுப்பப்பட்டாங்க தானே, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியினுடைய பொருள். இப்ப இந்த ஆயத்துல அந்த கேள்விக்கான பதிலை நரகத்தில் வீசப்படக்கூடிய அந்த காஃபிரான மக்கள், அந்த சமூகம் சொல்றாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றாங்க. அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஸிஹி வ நஃப்ஸிஹி قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. இதுதான் இந்த ஆயத். இதுக்கு என்ன அர்த்தம்? قالوا, அவர்கள் சொன்னார்கள், பலா, ஆமாம். எதுக்கு ஆமாம் சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்பப்படவில்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, பலா, ஆமாம். قد جاءنا نذير, நிச்சயமாக எங்களுக்கு எச்சரிக்கையாளர் வந்தார். அது ஜாஅனா, எங்களிடம் எங்களுக்கு நதீர், எச்சரிக்கையாளர் வந்தார். ஃபகذبنا, ஆனா நாங்கள் அந்த எச்சரிக்கையாளரை நம்ப மறுத்து பொய்ப்பித்தோம். وقلنا, இன்னும் நாங்க சொன்னோம், ما نزل الله من شيء, ما نزل الله, அல்லாஹ் நஸ்ஸல இறக்கி வைக்கல எதையும், அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல. ما نزل الله من شيء, இன்னும் அந்த தூதர்களையும் அந்த தூதர்களை நம்பிய அந்த மக்களையும் பார்த்து நாங்கள் சொன்னோம், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلال கபீர், நீங்க பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிலும் இல்லை என்று அந்த தூதரையும் அந்த தூதரை ஈமான் கொண்ட மக்களையும் பார்த்து நாங்கள் சொன்னோம். அப்ப நரகத்துல வீசப்படும் பொழுது நரகத்தினுடைய காவலாளிகள் வீசப்படக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தை, அந்த சமூகத்தை பார்த்து கேட்கிறாங்க. ஒவ்வொரு சமூகம் வரும்போது அந்த சமூகத்துக்கிட்ட அவங்க கேட்பாங்க, அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்பப்படவில்லையா? அதுக்கு அந்த சமூகம், ஒவ்வொரு சமூகம் பதில் சொல்லுங்க. காலு, அவங்க வந்து காலு, அவங்க சொன்னார்கள், பலா, ஆமாம். அது ஜாஅனா நதீர், நிச்சயமாக எங்களிடத்துல ஒரு எச்சரிக்கையாளர் அனுப்பப்பட்டார், வந்தார். ஃபகذبنا, நாங்கள் அவரை பொய்ப்பித்தோம். وقلنا, இன்னும் நாங்கள் சொன்னோம், نزل الله من شيء, அல்லாஹ்விடமிருந்து எதுவுமே இறக்கப்படவில்லை. இன் அன்தும் இல்லா ஃபீ ضلال கபீர், இன்னும் நீங்க பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு நாங்க சொன்னோம் அப்படிங்க. இதுதான் இந்த ஆயத்தினுடைய தர்ஜமா, மொழிபெயர்ப்பு. இப்ப இந்த ஆயத்தினுடைய முக்கியமான வார்த்தையுடைய பொருள்களை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகு அந்த ஆயத்தினுடைய அந்த தஃப்சீரை, விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை எப்படி ஆரம்பிக்கிறாங்க? அந்த காஃபிரான மக்கள் சொல்லுவாங்க, காலு என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்க காலு அப்படின்னா அவர்கள் கூறுவார்கள், அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு பொதுவா மொழிபெயர்க்கப்படுது. அவர்கள் கூறுவார்கள், அதாவது கியாமத்து நாள்ல இது கேள்வி கேட்கப்படும். கியாமத்து நாள்ல தீர்ப்பு கொடுத்து அவங்களை எல்லாம் நரகத்துக்கு வந்து போடப்படும் போது, அவர்களை நரகத்துக்கு அனுப்பும் போது அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படும். அப்ப அவங்க சொல்வார்கள் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. கூறுவார்கள், சொல்வார்கள் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா காலு அப்படிங்கிறது இது இறந்த காலத்துல வர்றதை பத்தி சொல்றது. அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்ததை பற்றி சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்.
ஃபியூச்சர் டென்ஸ்ல இல்ல, எதிர்காலத்துல நடக்க போறதுக்கான வார்த்தையில் அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை. ஆலு அப்படின்னா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கான ஒரு வார்த்தை. அங்கே அந்த வார்த்தையை தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறாங்க. எதிர்காலத்தில் நடக்க போகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது ஏன் கடந்த காலம் இறந்த காலத்தை பற்றிய வார்த்தை பயன்படுத்தப்படுது? ஃபியூச்சரை பத்தி பேசும் பொழுது ஏன் பாஸ்ட் டென்ஸுக்கான வார்த்தை பயன்படுத்தப்படுது அப்படின்னு வரும் பொழுது அங்கே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எந்த விஷயம் நிச்சயமாக நடக்குமோ அது நடக்காமல் போகாது, கட்டாயம் நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும், இப்படி மட்டும்தான் நடக்கும் என்று மிக உறுதியாக சொல்லப்படுமோ அதை சொல்வதற்கு, அந்த அந்த உறுதியை காண்பிப்பதற்கு அது ஏற்கனவே நடந்தது போலத்தான் சொல்லப்படும். அது இந்த அரபி மொழியினுடைய அந்த பலாகா, அதனுடைய அந்த இலாக்குவன்ஸ், அந்த இலக்கிய நயத்தை சுட்டி காண்பிப்பது. எந்த விஷயம் நிச்சயமா எதிர்காலத்தில் நடக்குமோ அந்த விஷயத்தை பற்றி சொல்றதற்கு கடந்த காலத்துடைய வார்த்தையை பயன்படுத்துவது என்பது அரபி மொழியுடைய இலக்கிய நயங்களில் ஒன்று. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு நாளில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு உரியவர்கள் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிறகு அந்த கூட்டத்தை நரகத்துக்கு கொண்டு போவாங்க. அதுல அந்த போடப்படும் போது நரகத்தினுடைய காவலர்கள் கேட்பாங்க, உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரவில்லையா என்று கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க. அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்லி காண்பிக்கிறாங்க? அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்றாங்க. அப்ப நிச்சயமா அது நடக்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க காலு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதை நம்ம பொதுவா அவர்கள் கூறுவார்கள் அப்படின்னு சொன்னாலும் அரபி மொழியில அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு தான் வருது. ஏன்னா அது நிச்சயமா நடக்க போற விஷயம். என்ன சொல்லுவாங்க? பலா, எஸ், ஆமா, அது நிச்சயமாக, திட்டமாக, அப்படின்னா எங்களுக்கு, எங்களிடம், வந்தாங்க, அப்படின்னா வந்தது, அது நிச்சயமாக வந்தாங்க, நதீர் எச்சரிக்கை, நிச்சயமாக எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வந்தாங்க என்று சொல்றாங்க. அப்படி எச்சரிக்கையாளர் வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? அது அவங்களே தொடர்ந்து சொல்றாங்க, நாங்கள் அவர்களை பொய்ப்பித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த நதீர்ங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலா பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்புல ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணிடுங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சரி, நதீர், நதீர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நம்ம நேற்றைய வகுப்பிலேயே 8வது ஆயத்தினுடைய விளக்கத்திலேயே நதீர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது தொடர்பாக ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இந்த நதீருடைய விளக்கத்தை பற்றி நான் சொல்லும் போது நபி, ரசூல் என்று 2 வார்த்தைகளை சொன்னேன். அப்போ நபிக்கும் ரசூலுக்கும் வேறுபாடு உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. பொதுவாக முஸ்லிம்கள் பயன்படுத்தும் போது நபினாலும் ரசூல்னாலும் ஒண்ணுதான் என்ற அர்த்தத்துலதான் அவங்க பயன்படுத்துவாங்க இல்லையா? பலரும் அப்படிதான் பயன்படுத்துறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒற்றுமையும் இருக்கு. இந்த 2 வார்த்தைகளில் சில வேறுபாடும் இருக்கு. அதுல முக்கியமானது மட்டும் இப்ப நம்ம சொல்லுவோம். அல்லாஹ்விடம் இருந்து வஹிய, இறை செய்தியை பெறக்கூடிய தூதர் அல்லாத சிலருக்கும் வஹி, இறை செய்தி முற்காலங்கள்ல வந்திருக்கு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யாருக்குமே வரல, அவங்களை தவிர. அவங்க காலத்திலையும் சரி, அவங்களுக்கு பிறகும் சரி, நபி அல்லாத எந்த ஒரு மனிதருக்கும் வஹி வரப்போறது இல்லை. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும்தான் வஹி வந்துச்சு. ஆனா அவங்களுக்கு முந்தின காலங்கள்ல பொதுவாக நபிக்கு தான் வஹி வரும். நபி என்ற எந்த மனிதர் இருக்கிற அவங்களுக்கு தான் வஹி வரும். சில நேரங்கள்ல நபி அல்லாதவங்களுக்கும் வஹி வரும். குறிப்பாக பனி இஸ்ராயல் சமூகத்துல ஒரு சிலருக்கு அவ்வாறு நடந்ததாக குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்கு. சரி, இப்ப அது நமக்கு இப்ப தேவையில்லை. அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெறக்கூடிய ஒரு மனிதர், அவரை அல்லாஹ் நபி என்று அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவர் அல்லாஹ்வுடைய தூதர்.
அவர் அல்லாஹ்விடம் இருந்து வஹ்யை இறை செய்தியை பெற்று அவர் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய மக்களுக்கு மத்தியில தாவா செய்வாங்க, அழைப்பு பண்ணி செய்வாங்க, மக்களை அல்லாஹ்வை நோக்கி அழைப்பாங்க. இப்ப அல்லாஹ்விடம் இருந்து செய்தி அவங்களுக்கு வருது. நப அப்படின்னா ஒரு பெரிய செய்தி அப்படின்னு அர்த்தம். நபையின் அவதீம் என்று அந்த சூறால நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த நப அப்படிங்கிறது பெரும் செய்தி. அது அல்லாஹ்வை பற்றிய செய்தி, மறுமையை பற்றிய செய்தி. அதற்குத்தான் நப அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு நப அப்படிங்கிற அந்த பெரும் செய்தி அல்லாஹ்விடம் இருந்து வருகிறதோ அவரை நபி என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நாமே அவங்கள அந்த அந்த மனிதர்களை நபி என்று நம்பணும். இவங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருது. அந்த செய்தி என்ன? அல்லாஹ்வை நோக்கி அவங்க அழைக்கணும் அப்படிங்கிற செய்தி. எப்படி அழைக்கணும் அப்படிங்கிற செய்தி. அப்ப அதை அந்த நபி என்று சொல்லப்படக்கூடியவங்க மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி 1,00,000க்கும் மேற்பட்ட சில ஹதீசுகள் படி 1,24,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருக்கிறாங்க. இந்த நபிமார்கள்லேயே ஒரு சிலரை அல்லாஹ் ரசூல் ஆக ஆக்குவார்கள். நபிமார்கள்லேயே ஒரு சிலரை அல்லாஹ் ரசூலாக ஆக்குவாங்க. அப்ப நபிமார்கள்லேயே ஒரு சிலர் தான் ரசூல்மார்கள். உஸ்தாத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நபிமாருடைய எண்ணிக்கை 1,24,000க்கு மேல, அதுல ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 300க்கும் மேல அப்படின்னு வருது. நபிமார்கள்லயே ரசூல்மார்கள் அப்படிங்கிறது ஸ்பெஷல். அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. ஒவ்வொரு சமூகமும் நேர் வழியை விட்டு பிறழ்ந்து வழிகேட்டில் செல்லும் பொழுது, குறிப்பாக குஃபுர்ல போகும்போது, அதை சார்ந்த சில மிகப்பெரிய பாவங்களில் போகும்போது, அந்த சமூகத்தை மீண்டும் நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்காக குறைஞ்சபட்சம் ஒரு ரசூலாவது வருவாங்க. அல்லாஹ்விடம் இருந்து ஒரு ரசூலாவது அனுப்பப்படுவாங்க. இதுல நம்ம கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். ஒருத்தர் நபியான பிறகுதான் ரசூலாக முடியும். நபி தான் ரசூலாக இருக்க முடியும். இதை புரிந்து கொள்வதற்கு சில உதாரணங்களை சொல்லலாம். இப்போ ஒரு பள்ளிக்கூடம், ஸ்கூல் இருக்கு. அதுல ஒரு கிளாஸ் ரூம், ஒரு வகுப்பறை இருக்கு. இப்ப இதுல உள்ள மாணவர்கள்லாம் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே நபி அப்படின்னு சும்மா ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சுக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுகள்லாம் நபி அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்லயே சிலர் ஸ்டூடெண்ட் லீடராக இருப்பாங்க. சில ஸ்கூல்ல அவங்களை லீடர்னு சொல்லுவாங்க, சில ஸ்கூலுங்கள்ல அவங்கள மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெவ்வேறு பேர் இருக்கு. கிளாஸ் லீடர், கிளாஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் ஸ்டூடெண்ட் தான், ஆனா அதே சமயத்துல ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே அவர் ஒரு லீடர். நபிங்கிறது அப்படித்தான். நபிங்கிறது ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்லயே லீடர் அப்படிங்கிறது ரசூல். இது ஒரு உதாரணம். அதை இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். ஸ்கூல் காலேஜே வச்சு, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க. இந்த டீச்சர்களுக்கெல்லாம் மேல ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒவ்வொரு டீச்சரும் நபி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா புரிதலுக்காக, அந்த டீச்சர்கள்லயே ஒரு சிலர் மட்டும் ரசூல். அவங்க ஒரு ஹையர் லெவல் டீச்சர். இப்ப நபிக்கும் ரசூலுக்குமான ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லா டீச்சரும் நபி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, உதாரணத்துக்காக சொல்லும் பொழுது எல்லா டீச்சரும் நபி அப்படின்னா, அந்த டீச்சர்ல சிலர் மட்டும் ரசூல், அதிலே சிலர் மட்டும் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப இந்த 2 உதாரணங்களை கொண்டு நபிக்கு ரசூலுக்கும் உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் உங்களுக்கு அடிப்படையாக புரிந்திருக்கும். அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடமிருந்து மனித சமூகத்திற்கு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. அவங்க சிலர் மட்டும் ரசூல்மார்களா அனுப்பப்படுவாங்க. குறிப்பாக ஒரு சமூகம் நேர் வழியை விட்டு பிறந்து வழிகேட்டுக்கு போகுது, அதாவது தௌஹீதை விட்டு ஷிர்க்குக்கு போகுது, குஃபருக்கு போகுது அப்படின்னா, கூடவே சில பெரும்பாவங்களையும் செய்யறாங்க. அப்பவுமே கூட அந்த சமூகத்துக்கு நிச்சயமாக ஒரு ரசூல் அனுப்பப்படுவாங்க. அந்த ரசூலுங்கிறவங்க முதல்ல நபியாக ஆக்கப்படுவாங்க. அதற்கு கூடவே இல்ல அதை தொடர்ந்து ரசூலாக ஆக்கப்படும். இதுக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு உதாரணம் பார்க்கணும். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க அல்லாஹ்வினால் நபியாக ஆக்கப்படுறாங்க. இப்ப இவங்களுடைய சகோதரர் ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் கட்டளை இடுறாங்க, ஃபிரௌன் கிட்ட நீங்க போங்க,
அவனுக்கு எச்சரிக்கை செய்யுங்க என்று சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு துணையாக என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவரையுமே நீங்க நபியாக்குங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். ஹாரூனும் நபித்துவத்துக்கு உகந்தவர் தான், தகுதியானவர் தான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க, ஹாரூனை நபியாக ஆக்குறான். இப்ப இங்க எத்தனை நபி இருக்கிறாங்க? மூசா என்ற ஒரு நபி, அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் என்ற இன்னொரு நபி, 2 நபி இருக்கிறாங்க. இதுல நம்ம சைட்ல தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி கிடையாது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன். நிறைய பேர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி ஹாரூன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஹாரூன் உண்மையில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன். சரி, இப்ப இங்க இந்த 2 பேருமே நபியாக்கப்படுறாங்க. ஆனா இந்த 2 பேர்ல ஒருத்தர் தான் ரசூல். அது யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாவும் இருக்கிறாங்க, ரசூலாவும் இருக்கிறாங்க. அவங்க காலகட்டத்திலேயே அவங்களுடைய சகோதரர் ஹாரூனும் நபியாக ஆக்கப்படுறாங்க, ஆனால் ரசூலாக ஆக்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து மக்களுக்கு, எந்த மக்களுக்கு? எகிப்தில இருந்த அந்த பனி இஸ்ராயல் மக்களுக்கு யார் ரசூலாக அனுப்பப்பட்டாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம். யார் நபியாக அனுப்பப்பட்டாங்க? 2 பேர், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஆனா இதுல யார் அந்தஸ்துல உயர்ந்தவங்க அல்லாஹ்விடத்தில்? யார் ரசூலாக இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்தஸ்துல உயர்ந்தவங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நபியாகவும் ரசூலாகவும் இருந்தாங்க. அப்போ மூசா, ஹாரூன் இந்த 2 பேர்ல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த 2 பேர்ல யார் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துல உயர்ந்தவங்க, யார் பெரிய பொறுப்புடையவங்க, பெரிய கண்ணியமுடையவங்க அப்படின்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி தான், ஆனா அதே சமயத்துல அவங்க ரசூலும் கூட. அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி தான், ஆனா ரசூல் இல்ல. அப்ப அந்த சமூகத்துக்கு இந்த 2 பேர்ல யாரு தலைமைத்துவம் பெறுவதற்கு தகுதியானவங்க அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா நபியை விட ரசூல் அப்படிங்கிறது உயர்ந்தது. ஆனா நபியானா தான் ரசூலா இல்லையா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்து பனி இஸ்ராயல் மக்கள், அந்த எகிப்துல ஆட்சியாளராக இந்த ஃபிரௌன் அவனுடைய சமூகத்து மக்கள், இவங்க எல்லாருக்கும் நபியாக மட்டுமில்ல ரசூலாகவும் அனுப்பப்பட்டவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ ஒவ்வொரு சமூகத்திற்கும் குறைஞ்சபட்சம் ஒரு ரசூல் வந்திருப்பாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு சில ஆயத்துகள், குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை சொல்லலாம். ஒரே ஒரு ஆயத்து மட்டும் நான் இப்போ சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது நமக்கு இன்னைக்கு மெயின் தலைப்பு கிடையாது. அதனால ஒரு ஆயத்தை மட்டும் ஆதாரமாக சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அது குர்ஆனுடைய 33வது சூரா, சூரத்துல் அஹ்ஸாப். அந்த அஹ்ஸாப் சூரா 33வது சூராவுடைய 40வது ஆயத். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. என்ன அர்த்தம்? ما كان محمد أبا أحد من رجالكم, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் எந்த ஒரு வளர்ந்த ஆணுக்கும் தந்தை அல்ல. ولكن رسول الله, மாறாக அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல். وخاتم النبيين, இன்னும் அவர்கள் நபிமார்களுடைய இறுதி. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரசூல் அல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், இன்னும் அவர்கள் இறுதி நபி. அப்ப இந்த இடத்துல ரசூலுங்கிற வார்த்தையும் வருது, நபிங்கிற வார்த்தையும் வருது ஒரே நபருக்கு. ஆனா ரெண்டும் 2 விஷயங்கள், இரண்டும் ஒரே விஷயம் அல்ல, இரண்டும் 2 விஷயங்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நடுவுல வ என்ற வார்த்தையை கொடுத்து சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ் வ ஹாத்தமன் நபியீன். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ரசூலுல்லாஹ் அண்ட் ஹாத்தமன் நபியீன், அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னும் இறுதி நபி. அப்ப ரசூல் நபி இந்த இரண்டும் 2 விஷயங்கள். ஆனா அந்த 2க்கும் தொடர்பும் இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மட்டும் தானா அப்படின்னா இல்ல, அவங்க ரசூலும் கூட. அவங்க நபி மட்டும் தானா இல்ல, அவங்க ரசூலும். அப்ப நபி ரசூலுடைய விளக்கம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ உங்களுக்கு நதீர் அனுப்பப்பட்டாங்களா அப்படின்னு கேட்கப்படும் பொழுது அவங்க என்ன பதில் சொல்றாங்க? பலா,
ஆமா, அது திட்டமாக, நிச்சயமாக, உறுதியாக ஜாஅனா எங்களுக்கு வந்தாங்க, நதீர் எங்களுக்கு எச்சரிக்கையாளர் வந்தாங்க. அதாவது ரசூல் வந்தாங்க, அல்லாஹ்விடமிருந்து செய்தியோட வந்தாங்க. இப்ப ரசூல் வரும்பொழுது அவங்களுக்கு என்று ஒரு கிதாபுமே கூட சேர்ந்து வரும். அப்ப நதீர் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ்விடமிருந்து வஹியை, இறை செய்தியை பெற்ற அந்த மனிதரை, ரசூலை, நபியை குறிக்கும். அவங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட அந்த கிதாபை, வேத நூலையும் குறிக்கும். அது ஜாஅனா நதீர், எங்களுக்கு ஒரு நபி ரசூல் வந்தாங்க, அவங்க அல்லாஹ்விடமிருந்து வஹியை, அந்த வஹியுடைய வடிவமான அல் கிதாபையும் கொண்டு வந்தாங்க. தகத்தப்னா, ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? தகத்தப்னா, அதை பொய்யாக ஆக்கினோம், பொய்ப்பித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது அந்த வார்த்தை தான், கத்தப்னா. இது காஃப் தால் பா, இதுல என்ன கதப என்ற வார்த்தை வருது. தால் இல்ல, தால். காஃப் தால் பா, இதுல கதப அப்படின்னு வருது. கதப அப்படின்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். அதுல இருந்துதான் இந்த வார்த்தை வருது. கதப, பொய்யாக ஆக்குதல். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தூதரை அவங்க நம்புனாங்கன்னா அவங்க உண்மைப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். நம்பலன்னா பொய்ப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அதை எப்படி பொய்ப்படுத்தினாங்க? அவங்களே அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மா நஸ்ஸல அல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல. அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க சொல்றது என்ன? அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல. அப்ப நீங்க அல்லாஹ் இறக்கி வச்சதாக பேசுறீங்க. அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னா நீங்க சொல்றது பொய். தூதர்கள் என்ன சொல்லுவாங்க? நபியோ ரசூலோ என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்விடம் இருந்து எனக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது, அதை நான் உங்களுக்கு சொல்றேன், ஓதி காட்டுறேன், அதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யறேன், நற்செய்தி சொல்றேன் அப்படின்னு தான் நபியும் ரசூலும் சொல்லுவாங்க. அப்படி அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வந்தது, இந்த மாதிரி செய்தி வந்தது என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அதெல்லாம் இல்லைங்க, அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தியும் வரலங்க, அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல என்று சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல கவனிங்க, இவங்க அல்லாஹ்வை மறுக்கல. அல்லாஹ் என்று யாருமே இல்ல, இறைவன் என்று யாருமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லல. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல. அப்படின்னா என்ன? இறைவன் இருக்கிறாங்கன்றதை இவங்க ஏத்துக்கிறாங்க. இறைவனே இல்ல அப்படின்லாம் மறுத்து இல்ல. அவங்க இறைவனே இல்லன்னு மறுத்து இருந்தா அல்லாஹ் எதை இறக்கி வைக்கலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்னு ஒருத்தவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கணும். இறைவன் ஒருத்தவங்களே கிடையாது, ரப்புன்னு யாரும் இல்ல, அல்லாஹ்னு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உலகத்தினுடைய பெரும்பாலான மக்களுடைய நிலைப்பாடு. உலகத்துடைய மிக பெரும்பான்மையான மக்களுடைய நிலைப்பாடு. கடவுள்னு ஒருத்தரே கிடையாது என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல அவங்கள நாத்திகவாதிகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஏத்திஸ்ட்னு சொல்லுவோம். அரபியில அவங்களுக்கு முல்ஹித் அப்படின்னு பேரு. ஒரு நபருக்கு முல்ஹித், அவங்களுடைய அந்த கொள்கைக்கு இல்ஹாத் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு முல்ஹித் அப்படின்னு பேரு. நிறைய பேர் இருந்தா முல்ஹிதூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த நாத்திகம், ஏத்திசம், அந்த இல்ஹாத், அதை உடைய அந்த முல்ஹிதுகள், அவங்க உலக வரலாற்றுல எப்பவுமே குறைவான எண்ணிக்கையில தான் இருப்பாங்க. நாங்கதான் பெரிய எண்ணிக்கை அப்படின்லாம் அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனா அது பொய். மிக பெரும்பான்மையான மக்கள் எல்லா காலகட்டத்திலையும் இறைவன் என்று ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறவங்க தான். பல தெய்வங்களை வணங்கக்கூடியவங்க கூட அதுல ஒரு தெய்வம் சிறந்தது, முதன்மை வாய்ந்தது என்ற விஷயத்தை கூட பெரும்பாலும் ஒத்துக்கொள்வார்கள். இப்ப இங்க சமூகங்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்துல போடப்படும் பொழுது அந்த சமூகங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கப்படுது. ஒரு சமூகம் நரகத்துல போடப்படும் பொழுது அந்த சமூகத்தை பார்த்து இந்த கேள்வியை நரகத்துடைய காவலர்கள் கேட்கிறாங்க. அப்ப அந்த சமூகம் என்ன சொல்லுது? ஆமா, எங்களுக்கு தூதர் வந்தாங்க, நாங்க தூதர்களை பொய்ப்பித்தோம். அதை எப்படி பொய்ப்பித்தோம்? அல்லாஹ்விடம் எதுவுமே வரல என்று சொன்னோம். அப்ப இவங்க அல்லாஹ்னு யாருமே இல்ல,
இறைவன் என்று யாருமே இல்லை என்று பொய்ப்பிக்கல. மாறாக அவங்க எப்படி பொய்ப்பிச்சிருக்கிறாங்க, இறைவனுக்கிட்ட இருந்து எந்த செய்தியும் வரல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்போ சமூகத்துல ஒரு சிலர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாலும் சமூகத்துடைய பெரும்பான்மை கடவுள் இருக்கிறாங்க என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஒட்டுமொத்த உலகத்துல மக்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, சமூகத்துடைய மிக பெரும்பான்மை கடவுள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏத்துக்குவாங்க. ஆனா தன்னை படைத்த, தன்னை ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனான அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் அவங்க இருக்க மாட்டாங்க. வேற கடவுளை உருவாக்கி வச்சிருப்பாங்க, அல்லாஹ்வோடு சேர்ந்து அந்த கடவுள்களை வணங்குவாங்க. இல்ல அல்லாஹ்வை வணங்குறதை விட்டுட்டு அந்த கடவுள்களை மட்டுமே வணங்கி கொண்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் நிறைய கடவுள்லாம் வணங்க மாட்டாங்க, ஒரு கடவுள் தான் வணங்குவாங்க, ஒரு இறை கொள்கையில தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தான் அந்த ஒரு கடவுள் அப்படிங்கறத ஏத்துக்க மாட்டாங்க. இவங்களும் காஃபிர்கள் தான். பொதுவா முஸ்லிம்கள் தாவா செய்யும் பொழுது, அழைப்பு பணியில் ஈடுபடும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுளை வணங்கணுங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிடுறோம். அது துல்லியமான ஒரு அழைப்பு முறை கிடையாது, அது ஒரு அக்யூரேட்டான வார்த்தை கிடையாது. ஏன், அல்லாஹ் என்ற அந்த ஒரு இறைவனை வணங்குறதுக்கு பேர் தான் இஸ்லாம். அதுவும் அந்த இறை தூதர் காண்பித்த முறையில் வணங்குவதற்கு பேர் தான் இஸ்லாம். நான் ஒரு கடவுளை தான் வணங்குறேன், ஆனா அது அல்லாஹ் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க இஸ்லாம்ல இருக்கிறாங்களான்னா இல்லை, அவங்க காஃபிர். அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாகவும் இலாஹாகவும் ஏத்துக்கணும். அல்லாஹ்வை தன்னுடைய ரட்சகனாகவும் வணங்கத்துக்கு தகுதியான இறைவனாகவும் ஏத்துக்கணும். அல்லாஹ்வை மட்டும்தான் தன்னுடைய ரட்சகனாகவும் வணங்க தகுந்த இறைவனாகவும் ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பணும். அந்தந்த காலகட்டத்துக்கு அனுப்பப்பட்ட தூதரை அந்தந்த காலகட்டத்து மக்கள் நம்பிக்கை கொள்ளணும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்ட பிறகு அந்த செய்தி வந்து சேர்ந்துருச்சுன்னா நமக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்பணும். நம்புறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவங்க மூலமாக எது சொல்லப்பட்டதோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம். அல்லாஹ்வை என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வணங்குவேன் அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தர் முஸ்லீம் கிடையாது. நான் ஒரு கடவுளை வணங்குறேன், ஆனா அந்த ஒரு கடவுள் அல்லாஹ் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அவர் முஸ்லீம் கிடையாது. எங்க ஒரு கடவுள் கொள்கையில தானே இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்போம். அது ஒரு கடவுள் கொள்கையில இருந்தாலே முஸ்லீம் எல்லாம் அர்த்தம் இல்லை. அந்த ஒரு கடவுள் அல்லாஹ் என்று அவர் நம்பி ஏற்றுக்கொண்டால் தான் அவர் முஸ்லீம். இது முதல் படி. ஆனா அது மட்டும் போது, அது ஒரு பாதி. அல்லாஹ் தான் இறைவன் ஏத்துக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில என்ன மார்க்கத்தை நீங்க பின்பற்றுறீங்க, என்ன முறையில வாழ்க்கையை நடத்துறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வை தான் நான் வணங்குறேன், எப்படி வணங்குறத நானே முடிவு செஞ்சுக்கிறேன். அது நான் என்னுடைய புத்தியில வந்ததா இருக்கலாம், என்னுடைய ஆசைப்படி வந்ததா இருக்கலாம், என்னுடைய சமூகம் சொன்ன விஷயமா இருக்கலாம், நாங்க ஒரு குழு சேர்ந்து எடுத்த முடிவா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பயும் அவர் முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும். அந்த வணங்கும் முறை அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த வழிமுறையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த முறையில் இருந்தால்தான் அதற்கு பெயர் இஸ்லாம். இஸ்லாம் அப்படின்னா என்ன, அந்த வார்த்தை பொருள் என்ன? இஸ்லாம் அப்படின்னா முழுமையாக சரணடைதல், முழுமையாக ஒப்பு கொடுத்தல், கம்ப்ளீட் சரண்டர். அதற்குத்தான் இஸ்லாம் அப்படின்னு பேர். அல்லாஹ்வை முழுமையாக சரணடைந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்குதல் அப்படிங்கிறது சரியான முறையில எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, அது அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த முறையில் நடக்கும் போதுதான். அல்லாஹ்வை நான் வணங்குறேன், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்த முறையில வணங்கல, நான் வேறொரு முறையில அல்லாஹ்வை வணங்குறேன் அப்படின்னா அதற்கு பெயரும் குஃப்ர் தான், அதுவும் நிராகரிப்பு தான். அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறாங்க, அல்லாஹ் அனுப்பின தூதரை நம்பல அப்படின்னா அது அல்லாஹ்வே நம்பல தான் அர்த்தம். இல்ல நான் அல்லாஹ்வை நம்புறேன், ஆனா தூதரை நம்பல, தூதர் காண்பித்த வழிமுறையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய சொந்த வழிமுறையில் நான் வாழ்க்கை நடத்துகிறேன், அல்லது எங்க சமூகம் ஏற்கனவே ஒரு வழிமுறை வச்சிருக்க அந்த முறையில நான் வாழ்க்கை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூதருடைய அந்த வழிகாட்டுதலை, தூதருடைய அந்த விளக்கத்தை யார் மறுக்கிறாங்களோ அவர்களும் காஃபிர்கள் தான். அதுதான் இந்த ஆயத்துல இந்த இடத்துல சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வை மறுக்கல, மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க எதை மறுக்கலன்றத பாருங்க, அல்லாஹ் அப்படிங்கறத மறுக்கல, இன்னும் அல்லாஹ் மேல இருக்கிறாங்க அப்படிங்கறத கூட அவங்க மறுக்கல. அல்லாஹ் எல்லாத்துக்கும் மேல இருக்கிறாங்க அப்படிங்கறத கூட அவங்க மறுக்கல.
எப்படி சொல்றேன்? நஸ்ஸல, அந்த வார்த்தையை கவனிங்க. நஸ்ஸல அப்படின்னா என்ன? நஸல, நூன் ஜா, நூன் ஜாய் லாம், இந்த 3 எழுத்துக்களில் நஸல அப்படின்னு என்ற வார்த்தை வருது. நஸல அப்படின்னா என்ன? இறங்குறது. நஸல அப்படின்னா இறங்கி வர்றது அல்லது இறக்கி வைக்கப்படுறது. மா நஸல அல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மேல இருக்கிறாங்க. மேலேந்து அல்லாஹ் பேசுறது, அதுதான் இறங்கி வரும், கீழே வரும். ஒண்ணு இறங்கி வருது அப்படின்னா அது மேல இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்விடம் செய்தி வரணும் அப்படின்னா அல்லாஹ் மேல இருக்கிறாங்க, அல்லாஹ் பேசுறாங்க. அந்த செய்தி தான் வஹி, இறை செய்தி. அது இறங்கி வருது, பூமியில உள்ள ஒரு ரசூலுக்கு, நபிக்கு வந்து சேருது. அதை அந்த நபி ரசூல் மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த நபி ரசூல் அப்படிங்கிறவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கப்படணும், அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிறாங்க. அவங்க அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் இருந்து செய்தி கீழே இறங்கி பூமிக்கு வருது. அதைத்தான் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் அப்படின்னு அந்த நபி சொல்லுவாங்க, அந்த ரசூல் சொல்லுவாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அல்லாஹ் அப்படிங்கறது மறுக்கல, தங்களை படைத்த இறைவன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது மறுக்கல. அந்த இறைவன் மேல இருக்கிறாங்க என்பதை கூட அவங்க மறுக்கல. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் மேல இருக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்விடம் இருந்து, மேல இருந்து ஒரு செய்தியும் இறங்கி வரல, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படிங்கிறாங்க. எதையும் இறக்கி வைக்கல அப்படின்னா அவங்க எதையெல்லாம் மறுக்கிறாங்க? இப்ப குர்ஆன் இருக்கு. குர்ஆனை இறக்குறதுல என்னென்ன நபர்கள் அல்லது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சேரும்? அல்லாஹ் இறக்கி வைக்கிறாங்கன்னா அதை மலக்கு எடுத்துட்டு வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கலன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே மறுக்கிறோம், மலக்கை மறுக்கிறோம். ஒன்று, ஈமான் பில் மலாயிகா, மலக்குகள் மீது ஈமான் கொள்வதுங்கிறது அடிபட்டு போகுது. அதுக்கு அடுத்தது அல்லாஹ் எதை இறக்கி வைக்கிறாங்க? அல் கிதாப், அல்லாஹ்விடம் இருந்து ஒரு வேத நூல் வருது. அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது வேத நூல் இறக்கி வைக்கப்படுறதையுமே மறுக்கிறோம். அவங்க மறுக்கிறோம், நம்ம இல்ல, அதை யார மறுக்கிறாங்களோ அவங்க வேத நூல் இறக்கி வைக்கப்படுறதையும் மறுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட இருந்து கிதாப் வரதையும் மறுக்கிறாங்க. அப்ப ஈமான் பில் மலாயிகா அது மறுக்கப்படுது, மலக்குகள் மீது ஈமான் கொள்ளுங்கிறது மறுக்கப்படுது. ஈமான் பில் குத்துப், அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது அல்லாஹ் அல் கிதாபை ஒவ்வொரு சமூகத்தையும் இறக்கி வச்சு, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு கிதாபை இறக்கி வச்சிருக்கிறாங்க, அதுவும் மறுக்கப்படுது. ஈமான் பில் குத்துப், வேத நூல்கள் மீது நம்பிக்கைங்கிறதும் மறுக்கப்படுது. அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல என்று சொல்லும் பொழுது தூதர்கள் அப்படிங்கிற விஷயம், நபி ரசூல் அப்படிங்கிற விஷயமும் மறுக்கப்படுது. அப்ப இங்க என்ன மறுக்கப்படுது? தூதர்கள் மீது ஈமான் கொள்ளுதல் அப்படிங்கிறதும் மறுக்கப்படுது. இந்த 3 மறுக்கப்பட்டால் அதை தொடர்ந்து மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை தான் மறுக்கப்படும். ஏன்னா தூதர்கள் அதைத்தான் சொல்றாங்க, அதுவும் மறுக்கப்படும். கதரை பற்றி உள்ள விஷயமும் மறுக்கப்படும். ஏன்னா கதரை பற்றியே கூட மேல இருந்தா இறக்கி வைக்கப்படுது. இன்னா அன்சல்னா சூறால பாருங்க, அங்க கதிர் இறக்கி வைக்கப்படுது அந்த இரவுல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னா கதர் பற்றி விஷயம் மறுக்கப்படுது. அப்ப இந்த காஃபிரான மக்கள், இந்த பதிலை சொல்லக்கூடிய அந்த காஃபிரான சமூகம் அல்லாஹ் அப்படிங்கறத மறுக்கல, அல்லாஹ் மேல இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் மறுக்கல. அது ரெண்டுத்தையும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வார்த்தையில அது தெளிவா தெரியுது. மா நஸ்ஸல் அல்லாஹ், அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கவில்லை. மா நஸ்ஸல் அல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது அல்லாஹ் இருக்கிறாங்க, அல்லாஹ் மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா எதையும் இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது என்னெல்லாம் மறுக்கப்படுது? ஆமன்து பில்லாஹ்ங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டாலும் வேற என்ன மறுக்கப்படுது? வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, இதெல்லாம் மறுக்கப்படுது. ஆனா இதையெல்லாம் மறுக்கும் பொழுது என்ன நடக்கும்? அல்லாஹ் இறக்கி வைக்கவே இல்லை எதையும் அப்படின்னு சொல்லும் பொழுது வேத நூல் மறுக்கப்படுது, தூதர்கள் மறுக்கப்படுறாங்க. அந்த வேத நூலையும் தூதரையும் கொண்டுத்தான் அல்லாஹ் யார் என்பதையே நாம் சரியாக அறிய முடியும். அறிவை கொண்டு இறைவன் இருக்கிறாங்க, அது ஒருத்தரா தான் இருக்க முடியும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த இறைவன் கருணை மிக்கவராகத்தான் இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த இறைவன் யார் என்று நமக்கு விரிவாக துல்லியமாக தெரியணும் அப்படின்னா அதை அந்த இறைவனே சொன்னால்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அந்த இறைவன் எப்படி சொல்லுவாங்க? ஒண்ணு தன்னுடைய கிதாப் மூலமாக, வேத நூல் மூலமாக சொல்லுவாங்க, அல்லது இன்னும் கூடுதல் விளக்கத்தோடு தன்னுடைய ரசூல் அல்லது நபியான அந்த தூதர் மூலமா சொல்லுவாங்க. அப்ப கிதாப், அந்த நபி ரசூல், இந்த 2 மூலமாகத்தான் அல்லாஹ் யார், அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க என்பதை நாம் விரிவாக துல்லியமாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை எப்படி வணங்குறது, எந்த முறையில் வணங்கினால் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும்,
எந்த முறையில் வணங்கினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னாலும் அந்த வேத நூல் மூலமாக, அல் கிதாப் மூலமாக, அதே போல அந்த நபி ரசூல் மூலமாக மட்டும்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நான் அல்லாஹ்வை நம்புறேன், இறைவன் ஒருத்தவங்க இருக்காங்க நம்புறேன், இறைவன் மேல இருக்கிறாங்க நம்புறேன். இது ரெண்டுத்த மட்டும் வச்சுட்டு அறிவை மட்டும் பயன்படுத்தினா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போலாம். ஆனா அல்லாஹ் யாருங்கிற அந்த விரிவான துல்லியமான அந்த கல்வி கிடைக்காது. அதே போல அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டுதலும் கிடைக்கும். அப்போ அல்லாஹ் யாருங்கிறது துல்லியமா தெரியல, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறது துல்லியமா தெரியலன்னா, அங்கே அவங்க வணங்கினாலும் கூட அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வணக்கமாக இருக்காது. ஏன்னா அல்லாஹ் தான் சொல்லணும் தான் யார் எப்படிப்பட்டவங்கன்னு. அதே போல அல்லாஹ் தான் சொல்லணும் எது வணக்கம், அந்த வணக்கத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தொழுகைங்கிறது ஒரு வணக்கம். ஒரு நாளைக்கு அதை 5 வேளை செய்யணும். ஒவ்வொரு வேலைக்கு இத்தனை ரக்கத்துகள் தொழுகணும். ஒரு ரக்கத்துல முதல்ல நீங்க நிக்கணும், அப்புறம் ருக்கு செய்யணும், அப்புறம் திரும்பவும் ஏஞ்சி நிக்கணும், அப்புறம் சஜ்தா செய்யணும், அப்புறம் ஏஞ்சி உட்காரணும், மறுபடியும் இன்னொரு சஜ்தா செய்யணும். இந்த முறையெல்லாம் அல்லாஹ் இறக்கி வைத்த கிதாப் மூலமாக, வேத நூல் மூலமாக, இன்னும் அல்லாஹுடைய தூதர் நபி ரசூல் மூலமாக மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். தானாகலாம் முடிவு பண்ண முடியாது. நோன்பு வச்சா நல்லது, அதுதான் வந்து முடிவு எடுக்கலாம். எந்த மாசத்துல நோன்பு வைக்கணும், அது ரமதான்ல தான் வைக்கணும், அது அல்லாஹ் சொல்றது. நோன்பு வச்சா நல்லதுங்க, விரதம் இருந்தா நல்லது, சாப்பிடாம இருந்தா நல்லது அப்படின்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்குவாங்க. எப்போ நோன்பு ஆரம்பிக்கணும், எப்போ முடிக்கணும், இதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கிதாப் மூலமாகவோ தன்னுடைய ரசூல் மூலமாக சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும், என்ன வணக்கத்தை எந்த முறையில் செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறதே அது அல்லாஹ் இறக்கி வைத்த வேத நூல் மூலமாகவும் அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர் நபி ரசூல் மூலமாகவும் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். இவங்க இங்க என்ன செய்யறாங்க, நாங்கள் தூதர்களை பொய்ப்பித்தோம். அவங்க அல்லாவை பொய்ப்பித்தோம்னு சொல்ல, ரப்பை பொய்ப்பித்தோம்னு சொல்லல. உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரலையா அப்படின்னு கேட்கும் போது, ஆம் எங்களுக்கு நதீர் ஒரு எச்சரிக்கையாளர் வந்தா, அந்த எச்சரிக்கையாளரை நாங்கள் பொய்ப்பித்தோம். நாங்க அல்லாவே இல்லைன்னு சொன்னோம் அப்படின்னு இவங்க சொல்லவே இல்லை. தூதரை பொய்ப்பித்தோம் என்று தான் சொல்றாங்க. எச்சரிக்கையாளரை பொய்ப்பித்தோம் என்று தான் சொல்றாங்க. அது அவங்க வார்த்தையிலேயே தெளிவாகுது. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி காண்பிக்கிறாங்க. அவங்க வார்த்தைன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதன் எழுதின நூல் இல்ல. அல்லாஹ் இறக்கி வைத்த அல் குர்ஆனிலேயே அந்த நரகத்தில் வீசப்படும் பொழுது அந்த காஃபிர்கள் என்ன சொல்லுவாங்கன்றதை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க. நாங்கள் அந்த எச்சரிக்கையாளரை பொய்ப்பித்தோம். இன்னும் நாங்க சொன்னோம். இன்னும் நாங்க சொன்னோம் என்ன சொன்னோம், அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல அப்படின்னு சொன்னோம். அப்ப அல்லாஹ்வை அவங்க மறுக்கல, அல்லாஹ் மேல இருக்கிறது கூட மறுக்கல, தூதரைத்தான் மறுத்தாங்க. அதுக்கு என்ன தண்டனை, நரகம். அவங்களுக்கு என்ன முத்திரை, காஃபிர். அப்ப என்ன தண்டனை, நிரந்தர நரகம். தூதரை மறுத்தாலே நிரந்தர நரகம். இன்றைக்கு தாவால இருக்கக்கூடிய சிலர், எல்லாரையும் நான் சொல்லல, சிலர் தாவா செய்யும்போது எப்படி சொல்றாங்க, வார்த்தைகள்ல துல்லியம் இல்லை, அது வெறும் வார்த்தை துல்லியமுடைய பிரச்சனை மட்டுமே இல்லை, அவங்க நபிமார்களுடைய தாவாவுடைய அந்த விரிவையும் ஆழத்தையும் அவங்க விளங்கல. அகீதாவுடைய விஷயங்கள்ல இன்னும் தெளிவாக அவங்க முன் வைக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு பாருங்க, அதுதாங்க வந்து இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இறைவன், அந்த இறைவனை தான் வணங்கணும்னு சொல்றோம். அது அப்படின்றது வந்து இஸ்லாமுடைய தாவா இல்ல. நமக்கு மேல இருக்கிற சக்தி அப்படிங்கிறது ஒரு தனி விஷயம் கிடையாது. அந்த சக்தி யாருது, அது அல்லாஹ்வுடையது. நமக்கு மேல இருக்கிறது அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது. ஆனா இவங்க சொல்றது என்ன, அந்த சக்தி தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்குது அப்படிங்கிறது வேற, அந்த சக்தி தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்றது வேற. அது அப்படியே தமிழ்ல சொல்லுவோமே, நமக்கு மேல இருக்கிற அந்த சக்தி, அந்த ஆற்றல், அதுதான் இறைவன் அப்படின்னு சொல்றது இஸ்லாம். இறைவனுக்கு பேராற்றல் இருக்குதுன்னு சொல்றது இஸ்லாம். ஆனால் அந்த ஆற்றல் தான் இறைவன் என்று சொல்வது இஸ்லாம் அல்ல. ஆற்றலை கடவுளாக வணங்கக்கூடியது உலகத்துல பல்வேறு சமூகங்கள்ல இருந்திருக்கு. இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல்வேறு மதங்கள்ல இருந்திருக்கு. அதுக்கென்றே ஒரு தனி மதமே உண்டு. அந்த ஆற்றல் சக்தி, அதையே ஒரு கடவுளாக ஆக்கித்தான் வணங்குறாங்க இல்லையா. சக்தி என்று ஒரு கடவுளை வச்சு வணங்குறாங்க. அந்த சக்தியை வணங்குவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தனி மதமாக இருந்தது.
சிவனை வணங்குவது ஒரு தனி மதம், விஷ்ணுவை வணங்குவது தனி மதம், குமாரனை வணங்குவது தனி மதம், அதே போல சக்தியை வணங்குவது தனி மதம் என்று இருந்தது. காலப்போக்கில் சிலருடைய முயற்சிகளால அவையெல்லாம் சேர்ந்து ஒற்றை மதமாக உருவெடுத்து, குறிப்பா இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒற்றை மதமாக ஆக்கப்பட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி சிவனை வணங்குறதுக்கு ஒரு தனி மதம் இருந்துச்சு, அதுக்கு பேர் சைவ மதம் அப்படின்னு பேர். ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய அரசு ஆவணங்கள், கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சைவ மதத்தை சேர்ந்த அப்படின்னு இருக்கும், வைஷ்ணவ மதத்தை சேர்ந்த அப்படின்னு இருக்கும். அவையெல்லாம் தனி மதங்களாக இங்க இருந்தன. ஆனா இன்னைக்கு ஒரு மதத்தினுடைய வெவ்வேறு கடவுள்கள், அந்த வெவ்வேறு கடவுளை வணங்கக்கூடிய உட்பிரிவுகள் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிவனை வணங்கக்கூடிய தனி மதம் சைவ மதம், விஷ்ணு வணங்கினா அது தனி மதம் வைணவ மதம் அப்படின்னு. அந்த மாதிரி சக்தியை வணங்கக்கூடிய மதம் இருந்தது. முதல்ல அந்த ஆற்றல், அந்த சக்தி, அதை கடவுளாக அவங்க முடிவு பண்ணிக்கிட்டாங்க. காலப்போக்கில் அந்த சக்திக்கு ஒரு வடிவத்தையும் கொடுத்தாங்க, ஒரு பெண் வடிவமாக கொடுத்தாங்க. அதனால்தான் சக்தியை வணங்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு பெண் வடிவத்தை வணங்குவாங்க. அப்ப நம்ம தாயிகள் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு பாருங்க, ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க, அதுதான் இறைவன், அந்த இறைவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் அப்படின்னு யாராவது சொன்னா இவங்க தப்பா சொல்றாங்க. இது இஸ்லாமிய சொல்வது அல்ல. நமக்கு மேல அல்லாஹ் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு பேராற்றல் இருக்குது அப்படி சொல்றது சரி. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னா அந்த சக்தியே இறைவனாக்குறது. நமக்கு மேல கருணை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருணையே இறைவனாக்கிடலாமா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தையா இறைவனாக்கிடலாமா? அதுதான் சக்தி இறைவனாக்குறது. அப்ப வார்த்தைகள்ல துல்லியம் இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே இறைவனை வணங்கணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல. அந்த ஒரே இறை வணக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? நம்மை படைத்த இரட்சகர் இருக்கிறாங்க, அது அல்லாஹ் மட்டும்தான். அந்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்கு பெயர் தான் இஸ்லாம். அந்த வணக்கத்தை கூட அந்த இறை தூதர் காண்பித்த முறையில் செய்தால்தான் அது இஸ்லாம். வேற முறையில் செஞ்சா அது இஸ்லாம் இல்லை. அப்ப 4 விஷயங்கள் இருக்குது. என்ன? ஏதோ ஒரு கடவுளை வணங்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடவுளை வணங்குறதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. அது ஒரு இறை வணக்கம் சொல்லலாம், ஆனா அதுக்கு பேர் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது என்ன? நம்முடைய ரப், ரட்சகர், அது அல்லாஹ் மட்டும்தான். இப்ப யாரு ரப்போ ரட்சகரோ அவங்க மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர். அந்த அடிப்படையில அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர். அப்ப அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்வை வணங்குவது கூட எப்படி வணங்கணும்? அல்லாஹ் அனுப்பின தூதர் காண்பித்த முறையில் மட்டும்தான் வணங்கணும். அப்ப அல்லாஹ் தான் ரப் என்று ஏற்றுக்கொள்றது, அந்த ரப்பு தான் இலாஹ் என்று ஏற்றுக்கொள்றது, அந்த இலாஹைத்தான் இபாதா செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வது, அந்த இபாதத்தையே அந்த இறை தூதர் காண்பித்த முறையில வணங்குதல் என்று ஏற்றுக்கொள்வது. இந்த 4 இருந்தாதான் அதுக்கு பேர் இஸ்லாம். ஒரு இறைவனை வணங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் இஸ்லாம் இல்லை. அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை இறைவனாக ஆக்கி கொண்டு அந்த ஒரு இறைவனை வணங்கினா அதுக்கு பேர் ஓர் இறை கொள்கை. அது தௌஹீத் அப்படின்லாம் ஆயிடாது. தௌஹீதுங்கிறது தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துது. ஏதோ ஒரு கடவுள் ஒருத்தவங்க தான் இருக்கணும். நான் ஒரு கடவுளை நம்புறேன், நீங்களும் ஒரு கடவுளை நம்புறீங்க. அப்ப நீங்களும் ஓர் இறை கொள்கையாளர் ஏகத்துவவாதி, நானும் ஓர் இறை கொள்கையாளர் ஏகத்துவவாதி அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. அப்ப நம்ம தாவா செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயம் தெளிவா இருக்கும். நமக்கு மேல இருக்கிற சக்தி தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல ஒரு கடவுளை வணங்குறதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? நம்ம எல்லாரையும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான் ரப். அந்த ரப்பாகி அல்லாஹ் மட்டும்தான் இலாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவங்க, வணக்கத்துக்கு உரிமையுடைய. அப்ப நம்முடைய எல்லா விதமான இபாதத்தையும் வணக்க வழிபாடுகளையும் அந்த அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்யும். அந்த வணக்க வழிபாடுகள் கூட எதெல்லாம் வணக்க வழிபாடு, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த முறை கூட தூதர் காண்பித்த முறையில தான் இருக்கும். தூதர் காண்பித்த முறைக்குத்தான் இஸ்லாம் என்ற பெயர். நாம ஒரு கடவுள் முடிவு பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முறையை நாமவே முடிவு செஞ்சுக்கிட்டா அதுக்கு பேர் இஸ்லாம் அல்ல, அதுக்கு பேரும் குஃப்ர் தான். நீங்க அல்லாஹ் தான் அந்த ஒரு இறைவன் சொல்லாம நான் ஒரு இறைவனை வணங்குறேன் ஆனா அது அல்லாஹ்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவும் குஃப்ர் தான்.
அதே போல ஒரு இறைவனை வணங்குவேன், என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வணங்குவேன், எனக்கு எது சரிப்படுதோ அந்த முறையில வணங்குவேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பித்த முறையில் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, தூதர் காண்பித்த முறையில் வணங்க மாட்டேன்னு சொன்னா அதுவும் குஃப்ர் தான், அவங்களுக்கும் காஃபிர் தான் பேர். அப்ப இந்த ஆயத்துல பாருங்க, மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அப்ப அவங்க அல்லாஹ்வை மறுக்கல, அல்லாஹ் மேல இருக்கிறது மறுக்கல, ஆனா அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது அவங்க தங்களுக்கு இறக்கப்பட்ட கிதாபை மறுக்கிறாங்க, வேத நூலை மறுக்கிறாங்க, தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த நபியை ரசூலை மறுக்கிறாங்க. கிதாபை மறுத்தாலும் ரசூலை மறுத்தாலும் அதை கொண்டு வந்த மலக்கை மறுத்தாலும் அது குஃபர் தான், அவங்க காஃபிர். ஆனா இறை தூதரை மறுத்த சமூகங்கள் எதுவுமே இறக்கப்படலன்னு சொல்றதோட நிறுத்திக்கல, இன்னும் தொடர்ந்து சொல்றாங்க, இன் அன்தும் இல்ல ஃபீ ضلالٍ கபீர், இன்னும் நிச்சயமாக நீங்கள் பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிலும் இல்லை. யார் சொல்றது இத? தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்னாங்களா? இல்ல, அந்த மக்கள் தூதரை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் எதையுமே இறக்கி எல்லாம் வைக்கல, அல்லாஹ் இறக்கி வச்சாங்க, இப்படித்தான் வாழணும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க இறை தூதர், உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வச்சாங்க, இப்படித்தான் வாழணும் வணங்கணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, நீங்க பெரும் வழிகேட்டுல தான் இருக்கீங்க, வேற எதுலையும் இல்லை. தூதர்களை அவங்க சும்மா மறுக்கல, தூதரையும் தங்களுக்கு அனுப்பப்பட்ட எச்சரிக்கையாளரான அந்த தூதரையும் அந்த தூதர் மீது ஈமான் கொண்ட மக்களையும் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து என்ன சொல்றாங்க, இன் அன்தும் இல்ல ஃபீ ضلالٍ கபீர், நீங்கள் பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொலால் அப்படிங்கிற வார்த்தையினோட விளக்கத்தையும் பார்த்துருவோம். தொலால் அப்படின்னா என்ன? தாத் லாம் லாம் இந்த 3 எழுத்துக்கள்ல இருந்து தொலால அப்படின்னு வருது, அதுல இருந்தா தொலால் அப்படிங்கிற வார்த்தை வருது. தொலால் அப்படின்னா எது நேர்வழி என்று அறியாதது. பொதுவா தொலால் அப்படின்னா வழிகேடு அப்படின்னு மொழிபெயர்த்துவோம் இல்லையா? தொலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி பொருள் என்ன அப்படின்னா நேர்வழி எது என்பதை பற்றி தெரியாமல் இருத்த, அதுதான் தொலால். இப்ப நேர்வழி எதுன்னு தெரியலன்னா நேர்வழியை அடையாளம் கண்டு அதில் செல்ல முடியாது. இதுதானே, நமக்கு எது நேர்வழின்னு தெரிஞ்சாதான் இதான் நேர்வழி, அப்ப நம்ம இதுலதான் போகணும் அப்படின்னு அந்த வழியில பயணிப்போம், நேர்வழியில பயணிப்போம். ஆனா நேர்வழி எதுன்னே தெரியலன்னா என்ன நடக்கும்? நேர்வழியில பயணிக்க வாய்ப்பு இல்லை, அப்ப தவறான வழியில தான் பயணிக்கும். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றும். யாருக்கு நேர்வழி எது என்பதை பற்றிய அந்த உறுதியான அறிவு கல்வி இல்லையோ அவர் நேர்வழியில் பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் எந்த வழியில பயணிப்பார்? தவறான வழியில தான் பயணிப்பார். நேர்வழிங்கிறது எது? அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய வழி, அதுதான் நேர்வழி. சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழி, அதுதான் நேர்வழி. எந்த வழி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தருமோ அந்த வழிதான் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழி. அப்ப நேர்வழி நம்ம சொல்லும் பொழுது எந்த வழியை சொல்றோம்? எது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும், அதன் மூலமாக எது நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கு நேராக கொண்டு செல்லுமோ அதுதான் நேர்வழி. அப்ப தவறான வழிங்கிறது எது? அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தராது, மாறாக அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும், அதிருப்தியை பெற்றுத்தரும். அது சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது, மாறாக நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் தவறான வழி. அப்போ அது கெட்ட வழி, கேடான வழி. அதுதான் தமிழ்ல வழி கேடு அப்படின்னு சொல்றோம். கேடான வழி, வழிகேடு அப்படின்னு சொல்றது. அன்தும் இல்லா ஃபீ ضلالٍ கபீர், நீங்க வழிகேட்டுல இருக்கீங்க கூட சொல்லி நிறுத்தல, ضلالٍ கபீர், பெரிய வழிகேட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? காஃபிர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர், ஒரு நபி ரசூல் வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல, எந்த ஒரு கிதாபையும் அல்லாஹ் இறக்கி வைக்கல. தூதர் என்று நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கும் வஹி என்று எதுவும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல, தூதர் என்ற உங்களுக்கும் எந்த ஒரு செய்தியும் வரல அப்படின்னா நாங்க எங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்குவோம், அதுதான் அர்த்தம். அல்லாஹ் இறக்கி வச்சதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த இறக்கி வைத்ததின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா தூதர் சொன்ன முறையில் தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கிதாபை அனுப்பல, கிதாபை இறக்கி வைக்கல, ரசூலை அனுப்பல, அப்ப அந்த கிதாபுல இருக்கிற மாதிரி வாழணும்னு அவசியம் இல்லை. அந்த ரசூல் அந்த கிதாபை எப்படி நடைமுறைப்படுத்தி காண்பித்தார்களோ அந்த முறையில அந்த கிதாபை நடைமுறைப்படுத்த அவசியம் இல்லை. அப்படின்னா வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணா வாழ்ந்துக்குவோம், அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்ப அதுக்கு
அல்லாஹ் எதையுமே அனுப்பி வைக்கலன்னு தூதரை பொய்ப்பித்தலோடு அவங்க நிறுத்தல. மாறாக தூதர் எந்த வழியை சொன்னார்களோ, எந்த வழியில் வாழ்கின்றார்களோ அந்த வழியே வழிகேடுன்னு சொல்றாங்க. நேர் வழியை வழிகேடு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இங்க 3 விஷயங்கள் நடக்கின்றன. இவங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில இங்க 3 விஷயங்கள் நடக்கிறது. இவங்க என்ன சொல்றாங்க? மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ் எதை இறக்கி வைக்கல. இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالின் கபீர், நீங்க பெரும் வழிகேட்டிலே தவிர வேற எதிலும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க என்ன நடக்குது? 3 விஷயங்கள் நடக்கின்றன. என்ன? அந்த சமூகம் தனக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதரை பொய்ப்பிக்கிறது. இது ஒரு விஷயம். இது குறிப்பாக அந்த சமூகத்துக்கும் குறிப்பானது. எல்லா தூதரையும் அவங்க மறுக்கல, குறிப்பாக தனக்கு அனுப்பப்பட்ட தூதரை மறுக்கிறாங்க. முதல் விஷயம் அதுதான். அந்த தூதர் தான் அவங்கள்ட்ட சொல்லும் போது அல்லாஹ் எதை இறக்கி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல தூதரை பொய்ப்பிக்கலாம், அவரை நாங்கள் பொய்ப்பித்தோம் அப்படின்னா அது குறிப்பா தனக்கு அனுப்பப்பட்ட தூதரை மறுக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதை இறக்கி வைக்கலன்னு சொல்லும் போது தங்களுடைய தூதருக்கு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி எந்த தூதர் வந்திருந்தாலும் சரி, அதற்கு பின்னால் எந்த தூதர் வரப்போவதாக இருந்தாலும் சரி, அந்த எல்லாருமே அவங்க மறுக்கிறாங்க. தூதருக்கு இன்னைக்கு இறக்கி வைக்கப்படக்கூடிய அந்த கிதாபுகள், வேத நூல்கள் எல்லாவற்றையும் மறுக்கிறாங்க. அப்போ குறிப்பான ஒரு குஃபுர் இருக்கு. அது என்ன? அந்த சமூகம் தனக்கு அனுப்பப்பட்ட ரசூலை பொய்ப்பித்த. இது அந்த சமூகத்தினுடைய தனிப்பட்ட குறிப்பான ஸ்பெசிபிக்கான ஒரு மறுத்தல். அதே சமயத்தில் அந்த சமூகம் அந்த குறிப்பான தனிப்பட்ட மறுத்தலையும் தாண்டி ஒரு பொதுவான மறுத்தலையும் செய்து, ஒரு ஜெனரல் டினையலையும் ஒன்று பண்ணுது. ஒரு பொதுவான குஃபுரையும் செய்து. என்னது அது? மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எதையும் இறக்கி வச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடி இறக்கி வச்சது கிடையாது, இப்பயும் இறக்கி வைக்கல, இதுக்கப்புறம் இறக்கி வைக்க போறது இல்லை. அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இது வரைக்கும் இறக்கி வைக்கப்பட்ட எல்லாத்தையும் மறுக்கிறாங்க. இது ஒரு பொதுவான குஃபுர். பொதுவான குஃபுர்னா என்ன? இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து மறுக்கிறாங்க. அந்த ஒரு தூதரை மட்டும் மறுக்கல, அல்லாஹ் தூதரை அனுப்ப மாட்டாங்க என்று சொல்றாங்க. அது போதாது. இது இந்த ஒரு 2த்துல எதை ஒண்ணு செஞ்சாலும் பெரும் அநியாயம் தான். 2 பெரும் அநியாயங்களை, 2 பெரும் மறுப்புகளை செய்துட்டு குஃபுரை செஞ்சுட்டு, குஃபுரை 2 குணங்கள் அவங்க செஞ்சுட்டு அதோட நிறுத்தல. இன்னும் கூடுதலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அந்த தூதரை மறுக்கிறது மட்டும் இல்ல, தூதரே வழிகேடுன்னு சொல்றாங்க. யார் தங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு வந்தாரோ, அனுப்பப்பட்டாரோ அந்த தூதரை அவங்க என்ன சொல்றாங்க? நீங்களே வழிகேட்டுல தான் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. அதுவும் சாதாரண வழிகேடு சொல்ல, தலாலின் கபீர், பெரும் வழிகேடு. கபீர்னா பெருசு, பெரும் வழிகேட்டுல இருக்கிறீங்க என்றார். இதை எல்லா காலகட்டத்திலும் காஃபிர்கள சிலர் பேசுறத பார்க்கலாம். நம்முடைய காலகட்டத்துல கூட பார்க்கலாம், தமிழ்நாட்டிலே பார்க்கலாம். குறிப்பா நாத்திகர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் கூட விட்டுட்டு இயற்கை சொல்லுது, இயற்கைக்கு தெரியும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கடவுளுங்கிறத ஏத்துக்க முடியல, ஆனா தன்னை மீறி ஏதோ நடக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியுது. அது இயற்கை அப்படின்னு இவங்களே சொல்லிடுறாங்க. இயற்கைக்கு உங்களுக்கு எப்போ ஏதோ கொடுக்கணும்னு தெரியும். இயற்கை பழிவாங்காமல் விடாது. நீ முற்பகல் செய்தால் அது பிற்பகல் விளையும். ஆனா கடவுள் ஒண்ணு இல்லை, நான் கடவுள் ஒண்ணு ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறத காட்டுது. ஆனா கொஞ்சம் மட்டும்தான் யோசிக்கிறாங்க என்பதையும் காட்டுது. அப்ப இவங்கள்ட்ட போய் நம்ம இஸ்லாமிய சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிலாம் எதுவும் இறக்கி வைக்கல அப்படின்றாங்க. இது இவங்களே சிலர் தங்களுக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஆனா அந்த இறைவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவதற்காக வேத நூல்களை இறக்கி வச்சிருக்கிறாங்க. அது தங்களுடைய தூதர்களுக்கு தான் இறக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னார் இன்னார் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த தூதருடைய விளக்கத்தின் அடிப்படையில தான் அந்த வேத நூலை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தூதர் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதுதான் அந்த வேத நூலை நடைமுறைப்படுத்துவதற்கான சரியான முறை. அந்த முறையில வாழ்ந்தால்தான் அது இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலுக்கு பேர் தான் இஸ்லாம். வாங்க இஸ்லாமை பின்பற்றுவோம். அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த கிதாபை ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? அப்பெல்லாம் நீங்க ஒண்ணுதான் சரின்னு சொல்லிடக்கூடாதுங்க. எல்லாத்திலையும் உண்மை இருக்கும், எல்லாத்திலையும் சத்தியம் இருக்கும், எல்லாத்திலையும் நல்லது இருக்கும் அப்படின்னு. ஒண்ணுதான் உண்மை என்று சொல்லும்போது நீங்க தப்பா சொல்றீங்க, நீங்க வழிகேட்டுல இருக்கிறீங்க அப்படின்லாம் திருப்பி பேசுறேன். இது இன்றைய காஃபிர் மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்திலும் காஃபிர்கள் சிலர் அல்லது காஃபிர்களுடைய பெரும்பான்மையும் கூட இப்படிதான் சொல்லும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு எச்சரிக்கையாளர், அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், ஒரு நபி அனுப்பப்படும் பொழுது
அந்த சமூகம் என்ன செய்யுது? ஒரு சில சமூகங்கள் தான் அவங்க மீது ஈமான் கொண்டாங்க. பல சமூகங்கள்ல பெரும்பான்மையினர் என்ன செய்யறாங்க? அந்த தூதரின் மீது ஈமான் கொள்ளல. அல்லாஹ் இருக்கிறாங்கன்னு ஏற்றுக்கொண்டாலும் கூட அல்லாஹ் அனுப்பிய தூதர்களை அவங்க மறுக்கத்தான் செய்தார்கள். அதுவும் அந்த சமூகத்தில் சிலர் இல்லை, சமூகத்துடைய பெரும்பான்மை மறுக்க செய்து. அப்ப அந்த மாதிரி சமூகங்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்தில் போடப்படுவார்கள். நரகத்தில் அவங்க போடப்படும் போது நரகத்துடைய காவலர்களாக இருக்கக்கூடிய மலக்குகள், வானவர்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எச்சரிக்கையாளர் யாரும் வரவில்லையா? நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் அனுப்பப்படவில்லையான்னு கேட்கும்போது அப்ப அந்த சம்பவங்கள் அன்னைக்கு வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பலா, அனுப்பப்பட்ட, ஆமா, அது ஜாஅனா நதீருன், எங்களுக்கு எச்சரிக்கையாளர் அனுப்பப்பட்டாங்க. ஆனா நாங்க அதை பொய்ப்பிச்சோம், அந்த எச்சரிக்கையாளர்களை பொய்ப்பித்தோம். எப்படி? அதையும் தொடர்ந்து சொல்றாங்க. இன்னும் நாங்க சொன்னோம், அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல. அதோட நாங்க நிறுத்தல. யார் எங்களுக்கு எச்சரிக்கையாளரா வந்தாரோ அந்த தூதர், இன்னும் அந்த தூதன் மீது ஈமான் கொண்ட அந்த மூமினான மக்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து நாங்க சொன்னோம், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلال கபீர், நீங்கள் பெரும் வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க, அதை தவிர வேறு எதிரி இல்லை, பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அவங்க நேர்வழியில் இருக்கிறாங்க கூட நாங்க ஒத்துக்கல. சில சமூகங்கள் சொல்லுவாங்க, ஆமாங்க நாங்களும் நேர்வழியில் இருக்கிறோம், நீங்களும் நேர்வழியில் இருக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை கூட இந்த காஃபிரான சமூகங்கள், நரகத்தில் வீசப்படக்கூடிய சமூகங்கள் வந்து சொல்லல. மாறாக என்ன சொன்னாங்க? யார் அல்லாஹ்வுடைய கருணையின் வடிவமாக, அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடாக தங்களுக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த எச்சரிக்கையாளர், அந்த நபி ரசூல், அவங்களையே இவங்க என்ன சொன்னாங்க? நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று சொன்னாங்க. இது தாவால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாடம். மக்களுக்கிட்ட நம்ம போய் சத்தியத்தை சொல்லும் போது மக்கள் என்ன சொல்லுவாங்க? உடனே எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. குறிப்பாக ஆரம்பத்துல பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டும் இல்ல, அவங்க எப்படி சொல்லுவாங்க? நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நாம போய் அவங்க கிட்ட நேர் வழியை சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவோம். நாம போய் அவங்கள்ட்ட நபி வழியை சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? புதுசு புதுசா ஏதோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை கேட்டு அதை பார்த்து நாம் மனம் தளர்த்து விடக்கூடாது. நம்முடைய கடமை தெளிவாக எடுத்து வைத்து அந்த மக்களிடத்தில் கருணையோடும் பொறுமையோடும் அவர்களை தொடர்ச்சியாக அழைத்துக் கொண்டிருந்தோம். அதை மறுத்தாங்க அப்படின்னா அது நமக்கு நஷ்டம் அல்ல, அவர்களுக்குத்தான் நஷ்டம். எந்த ஒரு சமூகத்துக்கும் அதற்குரிய தூதரை அனுப்பாமல் அல்லாஹ் தண்டிப்பது, அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை, ஆயத்தை நாளையுடைய ஆயத்தினுடைய விளக்கத்தோடு நம்ம சேர்த்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தது என்ன? காஃபிர்கள் மறுமையில நரகத்துல சமூகமாக பெரும் திரள் கூட்டமாக வீசப்படுவார்கள். அப்படி வீசப்படும் போது நரகத்துடைய காவலர்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரவில்லையா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து தெரியாம கேட்கறது இல்ல, அல்லாஹ் எல்லா சமூகத்துக்கு எச்சரிக்கையாளர்களை அனுப்புவாங்களே, உங்களுக்கு அனுப்பி இருப்பாங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கறது தான் அப்படி கேட்கிறாங்க மலக்குகள். அப்ப அப்படி கேட்கப்படும் போது அன்னைக்கு அந்த மக்கள் ஒத்துக்குவாங்க, ஆமா வந்தாங்க. இந்த உலகத்துல அவங்க வாழும்போது அதை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். ஆனா மறுமையில தீர்ப்பெல்லாம் கொடுத்துப்பட்ட பிறகு அப்ப ஒத்துக்குவாங்க, ஆமா வந்தாங்க. ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? வந்தப்ப நாங்க ஏத்துக்கல, அவங்களை உண்மைப்படுத்தல, மாறாக அவங்களை மறுத்து அவங்களை பொய்ப்படுத்தி. அதுவும் சும்மா நாங்க சொல்லல. ஏன் ஏத்துக்கல? அதுக்கு ஒரு காரணத்தை நாங்க சொன்னோம். அல்லாஹ் எதை இறக்கி வைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இறக்கி வச்சாங்கன்னு சொன்னா அப்ப நாங்க ஏத்துக்கணும்னு ஆகிடும். அதனால நாங்க என்ன சொல்லிட்டோம்? அல்லாஹ் எதுவுமே இறக்கி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அவங்க சொல்றது என்ன? அப்ப அவங்களையுமே நாங்க கார்னர் பண்றதுக்காக, அவங்கள மடக்கிறதுக்காக, மூலையில தள்ளுறதுக்கு என்ன சொன்னோம்? இன் அன்தும் இல்லா ஃபீ ضلال கபீர், நீங்களே வந்து வழிகேட்டில் தான் இருக்கிறீங்க, நீங்க பெரும் வழிகேட்டில் இருக்கிறீர்கள், அதை தவிர வேறு எதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்கள்ட்ட சத்தியம் இருக்குது, ஆனா நாங்க ஏத்துக்கல அப்படின்னு கூட நாங்க சொல்லல. அவங்களுக்கு சத்தியம் இறக்கப்பட்டதுங்கிறதையும் நாங்க ஒத்துக்கல, அவங்க சத்தியத்துல இருக்கிறாங்கன்றதையும் நாங்க ஒத்துக்கல. மாறாக அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? நாங்க என்ன சொன்னோம்? அவங்களுக்கு சத்தியம்னு எதுவுமே இறக்கப்படவும் இல்லை, அவங்களும் சத்தியத்துல இல்லவே இல்லை, மாறாக அவங்க வழிகேட்டுல தான் இருந்தாங்க என்று
அதன் மூலமாக நாங்கெல்லாம் நேர்வழியில் இருக்கிறதா காண்பித்துக் கொண்டோம் என்று அந்த காபிர்கள் அன்னைக்கு சொல்றாங்க. அப்ப இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க அல்லாவை நம்பினாங்க, அல்லாஹ் மேல இருக்கிறாங்கன்றதையும் நம்பினாங்க, அதையும் நம்ம நம்பணும். ஆனா அவங்க எதையெல்லாம் மறுத்தாங்க, அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கணும்னு சொல்லி, அப்போ அதை இறக்கி கொண்டு வந்த மலக்கை அவர்கள் மறுத்து இருக்கிறார்கள். அந்த மலக்கு மூலமாக வந்த கிதாபுகளை, வேத நூல்களை அவங்க மறுத்து இருக்கிறார்கள். அந்த மலக்கு மூலமாக அந்த வேத நூல்கள் யாருக்கு இறங்குச்சு? அந்த ரசூல்மார்கள், அந்த நபிமார்களுக்கு இறங்குச்சு. அப்போ நபிமார்கள் ரசூல்மார்கள் மீதான ஈமானையும் அவங்க மறுத்து இருக்கிறாங்க. அந்த வேத நூல்லையும் அந்த நபிமார்களுக்கு வந்த செய்திகளையும் என்ன சொல்லப்பட்டுச்சு? மறுமை நாள் ஒண்ணு இருக்கு, மரணத்துக்கு பிறகு உயிர் கொடுக்கப்பட்டு எல்லாரும் எழுப்பப்படுவோம், தீர்ப்பு நாள் ஒண்ணு உண்டு. அந்த தீர்ப்பு நாளை பற்றி எச்சரிக்கை செய்யறதுக்கு தான் அவங்க அந்த கிதாபுகள் இறக்கப்பட்டன. அந்த தூதர்கள் அதை எல்லாரும் சொல்லி எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்ப அந்த மறுமை நாளையுமே தான் மறுக்கிறதாக ஆகிவிடுகிறது. அதுலதான் கதிரை பற்றி வருது. அப்ப கதிரை கூட மறைமுகமா மறுக்கிறாங்கன்னு தான் ஆகிடும். ஒருத்தர் அல்லாவை நம்புகிறார், அல்லாஹ் மேல இருக்கான்னு நம்புகிறார், ஆனா மலக்குகளை நம்பல, கிதாபுகளை நம்பல, தூதர்களை நம்பல, அல்லது தீர்ப்பு நாளை நம்பல, அதுல நம்பல, இதுல எந்த ஒரு விஷயத்தை நம்பாமல் மறுத்தாலும் அவர்கள் காஃபிர். அந்த அல்லாவை நம்பிட்டேனே, அப்ப சொர்க்கம் போயிட மாட்டேனா அப்படின்னா, அல்லாஹ் இதையெல்லாம் நம்ப சொல்றான். இவையெல்லாம் ஈமானுடைய அடிப்படை. இந்த எவையெல்லாம் இந்த 6 விஷயங்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. இந்த 6 விஷயங்கள். அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய மலக்குகள் மீது ஈமான் கொள்ளுதல், வ குதுபிஹி அல்லாஹ் இறக்கி வைத்த வேத நூல்கள் மீது ஈமான் கொள்ளுதல், வ ருசுலிஹி அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூல்மார்கள் மீது, தூதர்கள் மீது ஈமான் கொள்ளுதல். அதுக்கு பிறகு தீர்ப்பு நாளின் மீது, வல் யௌமில் ஆகிர் அதன் மீது, இறுதி நாள் மீது ஈமான் கொள்ளுதல், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி ஹைர் ஷர் நன்மை தீமை இரண்டும் கதிரில் உள்ளது என்று ஈமான் கொள்ளுதல். இந்த 6 ஈமானுடைய அடிப்படைகள். இந்த ஈமானுடைய அடிப்படைகள் 6 மீதும் நம்பிக்கை கொள்வது, அவற்றை சரியான முறையில் தெரிந்து அந்த சரியான முறையில் ஈமான் கொள்வதுங்கிறது ஒவ்வொருவருக்கும் அவசியம். இதுல ஒண்ணு நம்புன ஒண்ணு நம்பல, அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ்வுடைய தூதரை நம்பல, அல்லாஹ் இறக்கி வச்ச கிதாபை நம்பல அப்படின்னா அவர்கள் காஃபிர்கள் தான். அப்ப காஃபிர்கள் நரகத்துல தான் வீசப்படுவாங்க. தனித்தனியாக மட்டும் இல்ல, கூட்டம் கூட்டமாகவும் வீசப்படுவாங்க. அப்படி வீசப்படும் போது அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படும். அப்போ அவங்க அவங்க நரகத்துல வீசப்படுறதுக்கான காரணத்தை சொல்லுவாங்க. எதுக்காக அவங்க நரகத்துல வீசப்படுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே அன்னைக்கு புரிஞ்சிடும், தெரிஞ்சிடும். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நாங்க சொன்னோம், அல்லாஹ் இதை இறக்கி வைக்கும். இன்னும் நாங்க சொன்னோம், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلال கபீர், நீங்க வழிகேட்டிலே தவிர வேறு எதுவும் தெளிவான பெரிய வழிகேட்டிலே தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னோம். அப்ப இந்த விஷயங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க, நாம் அல்லாஹ் மீது ஈமான் கொள்கிறோம், அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றின் மீது ஈமான் கொள்கிறோம். அல்லாஹ் யாரை கொண்டு இறக்கினாங்களோ அந்த மலக்கு மீது, அல்லாஹ் எதை இறக்கினார்களோ அந்த கிதாப் மீது, அல்லாஹ் யாருக்கு இறக்கினார்களோ அந்த ரசூல்மார்கள் மீது ஈமான் கொள்கிறோம். இன்னும் அந்த கிதாபுகள், அந்த ரசூல்மார்கள் மூலமாக அல்லாஹ் எந்த இறுதி நாளை நமக்கு சொன்னார்களோ அந்த இறுதி நாள் மீது ஈமான் கொள்கிறோம். அன்றைக்கு சொர்க்கமோ நரகமோ நம்ம போறது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் கதிரின் அடிப்படையில் உள்ளது என்பதை நாம் ஈமான் கொள்கிறோம். இவற்றை எல்லாவற்றையும், இந்த ஈமானுடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியான முறையில் கற்றுக்கொண்டு விளங்கிக் கொண்டு சரியான முறையில் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்ற அந்த முயற்சியையும் நாம் எடுக்க வேண்டும். இதுதான் இதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். எதை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை இன்னும் தெளிவாக உறுதியாக தெரிந்து கொள்வதற்குரிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி அதிலேயே உறுதியாக நின்று அந்த உறுதியான நிலையிலேயே அந்த ஈமானோடைய நாம் மரணிக்க வேண்டும். அவருடைய வேதனையில் இருந்து, மறுமையினுடைய விரிவான கேள்வி கணக்கில் இருந்து, நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும், என்னுடைய பெற்றோர் உங்களுடைய பெற்றோருக்காகவும், என்னுடைய உடன் பிறந்தார் உங்களுடைய உடன் பிறந்தாருக்காகவும், என்னுடைய உறவினர்கள் உங்களுடைய உறவினர்களுக்காகவும், என்னுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய அண்டை வீட்டாருக்காகவும், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்காகவும், நம்மோடு பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்காகவும்
நான் துவா செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவரும் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெருங்கருணை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று நம் அனைவருக்காகவும் துவா செய்தவனாக இன்றைய இந்த நினைவூட்டுதல் நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.